அறிவார்ந்த பெரியோரே, மத்திய ஆளவந்தார் எஸ்ஐஆர் பூச்சாண்டி காட்டி தமிழ் மக்களை மிரட்டி கொண்டிருக்கும் வேளையிலே ஸ்டாலினார் பதுங்கும் பூனையாய் பதுங்குவதாக தெரிகின்றது. ஏன்? அடியேனது கருத்து தவறாயின் அருள் கூர்ந்து மன்னித்தருள் வேண்டுகின்றேன். அறிவார்ந்த பெரியோர்களை, மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜி பின்வாங்கவில்லையே, துணிந்து நிற்கின்றாரே. என் தமிழ்நாட்டையே எடுத்துக்கொள்ளுங்களேன். இதே ஸ்டாலினாரது தந்தையார் கலைஞர் எப்படி விளங்கினார்? 1976 இந்திரா காந்தியின் எமர்ஜென்சி ஆட்சிக்கு மற்ற மாநிலத்து முதல்வர்கள் எல்லாம் தலையாட்டிவிட்டனர். உதாரணமாக கேரளத்து அச்சுதமேனன். ஆனால் கலைஞர் ஓங்கி எதிர்த்தார். விளைவு ஆட்சி கலைக்கப்பட்டது. என்றாலும் கலங்கினாரா கலைஞர்? கலைக்கப்பட்ட அதே நாள் அதிகாலையிலேயே எழுந்து ஒன்றும் நடவாதது போல வாக்கிங் போனார் வடங்காமுடி பாண்டியனார். அதன்பின் திமுக தொண்டர்கள் பலர் மீசா சட்டத்திலே கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டனர். அவர்களை சந்திப்பதற்கு பெற்றோருக்கும் உறவினருக்கும் கூட அனுமதி இல்லை. விடுவாரா கலைஞர்? காவல்துறை தலைமை அதிகாரி அருள் அவர்களுக்கு ஃபோன் பண்ணினார். எப்படி? உறவினர்கள் சந்திப்பதற்கு தடை விதித்தால் சாகும் வரை சிறைவாசலே உண்ணாவிரதம் இருப்பேன் என்று. விளைவு அன்று மாலையே அந்த உறவினர்கள் சந்திக்க அனுமதி கிடைத்துவிட்டது. மீசா காலத்திலே முரசொலி முடக்கப்பட்டது. விடுவாரா கலைஞர்? துண்டு பிரசுரங்களாக எழுதி நகல் எடுத்து அண்ணா சாலைக்கு விரைந்து ஓடினார், தனித்து நின்றே விநியோகிப்பதற்காக. அதற்குள் தொண்டர்கள் குவிந்து விட்டனர். சர்வாதிகாரம் என்றார். ஒழிக என்றது தொண்டர் கூட்டம். ஜனநாயகம் என்றார். வாழ்க என்றது கூட்டம். உடனே அனைவரையும் கொத்தி பறந்தது காவல்படை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு. அதற்குள் பெருங்கூட்டம் முற்றுகையிட்டது காவல் நிலையத்தை. உடனே காவல் அதிகாரி அறிவித்தார், கலைஞர் மட்டும் விடுதலை என்று. பட்டென்று பதில் வைத்தார் கலைஞர். விடுதலை செய்தால் அனைவரையும் விடுதலை செய்வீர், இல்லையேல் அண்ணா சாலையிலே போராட்டம் நடத்துவோம் என்று. கவர்னர் பட்வாரியை கலந்து கொள்ள ஓடினார் காவல் அதிகாரி. சிறிது நேரத்திற்குள்ளாகவே திரும்பி வந்தார். நீங்கள் அனைவருமே விடுதலை என்றார். ஆம், அறம் வெல்லும் ஸ்டாலினாரே. இத்தாலிய பழமொழியே இருக்கின்றது, பூனை இல்லாத வீட்டிலே எலிகள் கிடந்து விளையாடுமாம். குவாந்தோ இல் காத்தோ நொன்சே இத்தோப்பி பால்லனோ. நாங்கள் அனைவரும் தங்களுடன் நிற்போம், முகில் கிழித்து வெளிக்கிளம்பும் முழுமதியாய் வெளிவருக.